வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது கார தோசை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 10 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, இங்கே பாருங்கள் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்து பாருங்கள். இப்போ லேசாக ஃப்ரை ஆகி வந்தோன்னே இதில் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 10 பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் வதங்கி வந்துட்டுல நல்லா ஆனியன் கார்லிக் எல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே இதை உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். தோசை ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாருங்கள் அந்த கார சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். மிளகாய், புளி, உளுத்தம்பருப்பு, பூண்டு, வெங்காயம் எல்லாம் வச்சு அரைச்ச இந்த சட்னியை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேலே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அழகாக அந்த காரத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தொட்டுக்கே தேவையில்லை, சூப்பராக நம்ம ட்ராவல்லே எடுத்துகிட்டு போகலாம். பசங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா சாதாரணமாக சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் அவ்வளோதான், எடுத்து சர்வ் பண்ணலாம். நம்ம இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.